ஆக்சுவலா நீங்க வந்து அங்க வேலை செஞ்சுட்டு வேற எங்க வேணா வேலை செய்யலாம். ஏன்னா நிறைய ஒர்க் லோடு இருக்கும். ஒர்க் லோட தாண்டி வந்து உங்களுக்கு வந்து ஆளுங்க சேர்ந்து மிரட்டல் இருக்கும், வழக்கு போடுவாங்க, கைது இருக்கும். உங்களுக்கு 2011 வந்து தோல்வி, 2014 தோல்வி, 2016 தோல்வி, தொடர் தோல்வி. இப்ப 10 தோல்வி பழனிசாமி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நடிச்சிங்க. ஸ்பூஃப் வீடியோ. அது நான் தப்பெல்லாம் வந்து எடுத்துக்கல. பட் யாராவது சொல்லி அதை செஞ்சிருந்தா அது தப்பு. ஐபிசி உங்களுக்கு நல்ல கற்றல் ஒரு களமா இருந்துச்சு. இல்ல, ஐபிசி வந்து எனக்கு மட்டுமே இல்ல, நிறைய பேர் உருவாக்கி இருக்கு. ஆக்சுவலா உங்களை வந்து ரொம்ப லிபரலா விட்டுருவாங்க. ரொம்ப நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சவெல்லாம் காணாம போயிட்டாங்க. சீமான் அவர்கள் வந்து செஷன் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு ஆள் வந்து அவர் மேல 1000 விமர்சனங்கள் இருக்கு சீமான் அவர்கள் மேல. ஏன்னா இங்க திராவிட கட்சிகள்லாம் வந்து அப்படிலாம் வாழ விடாது. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து உண்மையான வீடியோ தான். இது வந்து எடிட்லாம் இல்ல. என் கூட வந்து லியோ ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம ஸ்டுடியோல வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அவர் கூட உட்காந்து இன்னைக்கு வீடியோ பண்றேன் அப்படிங்கிறது. ஏன்னா நான் எதிர்பார்க்கல இவர் கூட வந்து நான் காணொலி பண்ணுவேன்னு. ஃபர்ஸ்ட் அவரை வரவேற்கலாம். வணக்கம், ரொம்ப நன்றி வந்ததுக்கு ப்ரோ. அந்த ஒரு ஸ்பூஃப் வீடியோல இது மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என் ஃப்ரெண்டோட இன்டர்வியூக்கு வந்திருந்தீங்கன்னா அவங்க நம்பர் வாண்டடா வாங்கி உங்ககிட்ட பேசினேன். ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்க உடனே வந்து எனக்கு கலாச்சிட்டீங்க அப்படின்னீங்க. நான் சொன்ன சத்தியமா எனக்கு உங்க கலக்கணும்ல. ஒருத்தர் பத்தி பேசுறேன்னா அவங்க கூட இன்னொருத்தர் இன்டர்வியூ பண்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு காம்போ பேர். அப்படி இருக்கிறப்போ உங்களை காட்டினாதான் அது முழுமை பெறும் அப்படிங்கறதுனால இப்ப நான் மற்றபடி நீங்க எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க கூடாது. இல்ல, தப்பா எடுத்துக்கல. சரி, நீங்க தன்னிச்சையா பண்ணியிருந்தா வச்சுக்க ஓகே, பரவாயில்ல, பண்றாங்க. ஓகே, நீங்க என்னை பத்தி தப்பாவும் எதுவும் காட்டல. ஒரு சங்கர் அவரை பத்தி எதுவும் தப்பா காட்டல. அந்த மாதிரி நடிச்சிங்க. அது நான் தப்பெல்லாம் வந்து எடுத்துக்கல. பட் யாராவது சொல்லி அதை செஞ்சிருந்தா அது தப்பு. ப்ரோ என்ன வந்து யாருமே எதுவுமே சொல்லி செய்ய வைக்கவே முடியாது ப்ரோ. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு தான். ஏன்னா எல்லா வீடியோக்கும் நீயே அவனை கூப்பிடுற, நீ அவங்க கூட பேசணும், நம்மளை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த வகையில வந்து யாருமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணல, பண்ணவும் முடியாது. நம்ம இஷ்டத்திமிருக்கு வீடியோ போட்டாதான் நம்மளாலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே மேல ஒரு மரியாதை இருக்கும். ஸோ அது வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன். இது நீங்க சொன்னதுனால நான் 1.5 வருஷமா நான் வந்து பண்ணணும். ஏன்னா எனக்கு மைண்ட்ல வந்து ஒரு இம்பர்சனேட் வீடியோ, ஏன்னா நான் அவரோட ஃபேன், ஓப்பனா சொல்றேன். ஃபேன்னா ஒருத்தவங்களால உட்காந்து ஒரு மணி நேரம் பேசுறாங்க அப்படின்னா அந்த செய்தியும் கடத்திட்டு நம்மள ஒரு மணி நேரம் என்கேஜ் பண்றாங்கல்ல. அப்படி இருக்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் இருக்காது. எல்லாருக்குமே என்னோட வாய்ஸ் நம்மளால எடுக்க முடியாது. சில பேர்லாம் ஒரு கேரக்டராவே நம்ம மனசுல அமைஞ்சிருவாங்க. உதாரணத்துக்கு சீமான் அவர்கள், அவருடைய பாடி லாங்குவேஜ், அந்த பேசுறது, வாய்ஸ், இதெல்லாம் வந்து எடுக்க முடியும். சில பேரோட வாய்ஸ் எல்லாம் எடுக்கவே முடியும். இப்போ உதயநிதி மாதிரி எப்படி என்னால பண்ண முடியும்? அவர்கிட்ட அந்த ஒரு மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்காது. அப்படி இருக்கிறப்போ அவரை நான் அப்சர்வ் பண்ணி இந்த 1.5 வருஷமா அவரோட வீடியோ பார்த்தவர் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லுவாரு, எப்படி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கேமராமேன் கூட இருக்காரு, அவர்கிட்ட ரொம்ப நாளா சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஒரு கரெக்டான பாயிண்ட்ல வந்து அந்த வீடியோ பண்ணோம். சரியான நேரத்துல வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி யாருமே சொல்லி அதை பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களை நான் வந்து அதற்கு முன்னாடில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஐபிசியில இருக்கப்போ நிறைய, அதாவது நான் நம்புற விஷயங்கள், எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சார்ந்து நீங்க வந்து பேசுவீங்க. தமிழ் தேசிய கொள்கை மட்டும் இல்லாம ஈழத்துல நடந்த நிறைய விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஆர்வமா பேட்டி எடுப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து ஓகே சரி, நம்மள மேலே சில விஷயம்லாம் அவர் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதனால உங்களை இந்த வீடியோக்கு இல்லாம அதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்திருக்கேன். அண்ட் சவுக் அவர்கள் கூட பேசுறப்போ வந்து நீங்க லோயலா காலேஜ்ல படிச்சது, ஈழத்தமிழர் அந்த போர் சமயத்துல போராட்டம் பண்ணது, அதுக்கப்புறம் நான் படிச்ச எம்சிசிலையும் நீங்க வந்து படிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து சரி, இவர் ஊடகத்துறையில இருந்தது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேட்டி. நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க ப்ரோ? உங்களோட கல்லூரி பருவத்துல இருந்து சொல்லுங்க ப்ரோ. இல்லை, நான் வந்து சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி. சரிங்க. கள்ளக்குறிச்சி நான் ஸ்கூல் முடிச்சுட்டு தான் சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்து லோயலால வந்து ஜாயின் பண்ண, கல்லூரிக்கு தான் சென்னை வந்தேன். ஜாயின் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து போர் முடிஞ்ச சமயம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, போர் முடிஞ்ச சமயம். எனக்கு வந்து அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் அவங்க போராட்டம் கொடுத்து பெருசாக தெரியாது. இலங்கையில வந்து போராட்டம் நடந்தது, தமிழர்கள் வந்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த போராட்டம் குறித்து முழு வரலாறு தெரியாது. ஏன் போராடுறாங்க, அதன் பின்னணி என்ன, ஸோ இந்தியாவுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், இந்த பூலோக அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை பத்திலாம் நமக்கு தெரியாது, டீப்பா தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சேனல் 4 வந்து வீடியோ விட்டாங்க. ஓகேங்களா, சேனல் 4 வந்து வீடியோ விட்டாங்க. அப்பதான் வந்து நிறைய பேர் வந்து கொல்லப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் 2010 அந்த காலகட்டத்தில் தான் வந்து கோவையில வந்து செம்மொழி தமிழ் மாநாடு நடக்குது. அப்ப வந்து ஒடிசி அரங்கத்துல திமுக ஆட்சி. அதுக்கு பின்னாடி அரசியல் என்ன சொல்றாங்கன்னா, இலங்கையில வந்து இனப்படுகொலை நடந்தது, அதற்கு ஒரு வகையில வந்து கலைஞரும் காரணம். அவர் நினைச்சிருந்தா தடுத்துருக்க முடியும். எப்படி தடுத்துருக்க முடியும்னா, காங்கிரஸோட கூட்டணியில இருந்தார். அப்ப இவர் வந்து ஆட்சி ஆதரவு கொடுத்ததால் தான் வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது. இவர் வந்து பிரஷர் போடல, டிமாண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு விஷயத்த சொல்றாங்க.
ஸோ அதை மறைக்கிறதுக்கு தன்னை வந்து ஒரு தமிழின உணர்வாளர், நான் தான் தமிழின தலைவர் அப்படின்னு காட்டிக்கிறது தான் கொடிசி அரங்கத்துல வந்து அந்த செம்மொழி மாநாடு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அப்ப. ஆனா நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் இல்ல, எத்தனை பேர் செத்தாங்க, அதோட வீடியோ போட்டோ எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் சேனல் 4 வந்து ஒன்னொன்னா வெளியிடுறாங்க. சேனல் 4 வந்து ஒன்னொன்னா வெளியிட்ட உடனே அதோட ஃபுட்டேஜ் வந்து இங்க புதிய தலைமுறை மட்டும்தான் போட்டாங்க. வேற யாரும் போல, புதிய தலைமுறை மட்டும்தான் போட்டாங்க அந்த ஃபுட்டேஜஸ். ஏன் போட்டாருன்னா அவர் ஒரு தமிழர், பச்சைமுத்து ஒரு தமிழர், கலைஞர் டிவி போட முடியுமா, சன் டிவி போட முடியுமா? உண்மையாலுமே வந்து அவர் உலக தமிழர்களெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, தமிழ் அறிஞர்னா அப்படிலாம் சொல்றீங்க நீங்க. அப்படி சொல்லும்போது அந்த வீடியோ நீங்க ஏன் போடல, தமிழர்கள் அழிக்கப்பட்டதை? அப்ப அதை போட்ட அது வந்து திமுகவுக்கு பெரிய செட்பேக் ஆகும் சொல்லிட்டு அவங்க போடாம தவிர்த்தாங்க. அதன் பிறகுதான் ஒவ்வொன்றா வருது, வீடியோ வருது, போட்டோ வருது. அவர் நிறைய தளபதிகள் வந்து இறந்தாங்க. அதன் பிறகு வந்து இது பிரபாகரன் அவரோட இளைய மகன் பாலச்சந்திரனோட போட்டோ வருது, பிஸ்கெட் சாப்பிடுற மாதிரி. அது வந்து ஒரு பெரிய அதிர்வலியை கிடைக்குது. சரி, நீங்க விடுதலை புலிகளை கொண்டாங்க, அவங்க ஆயுதம் தாங்கி இருந்தாங்க. இந்த பையன் பிஸ்கெட் சாப்பிடணும். அந்த பையன் என்ன பாவம் பண்ணான்? அவர் வந்து பிரபாகரன் அவர்களுக்கு வந்து மகனாக பிறந்தான் செய்த ஒரே தவறுன்னு வச்சுங்க. அவன் என்ன பண்ணான்? அவன் கையில ஆயுதம் இருந்துச்சா? அப்ப யார் சொல்லி கொண்டாங்க? ஏன்னா ஒரு களமுனையிலையும் அவன் கொல்லப்படல. ஏன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அருகிலே வச்சு வந்து சுட்டிருக்காங்க. ஏன்னா ரொம்ப தூரம் சுட்டா அது செதறுமா, தெரிக்குமா அந்த புல்லட். ஸோ அதனால ரொம்ப பக்கத்துல இருந்தே வச்சு ஷூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வந்து தமிழகம் இந்தியா முழுவதும் வந்து ஒரு பெரிய அதிர்வலியை கிளப்பியது. அதை தொடர்ந்து தான் நாங்க வந்து அங்க ப்ரோட்டஸ்ட்ல ஈடுபட்டோம். எங்க லோயலா காலேஜ்ல ஐகஃப்னு ஒரு கிளை இருக்கு, கிளப். அந்த கிளப். அங்க என்ன படிச்சிருந்தீங்க? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். அப்ப தேர்ட் இயர்ல இருக்கீங்க? நம்ம தேர்ட் இயர்ல. ஓகே, தேர்ட் இயர்ல இருந்தோடனே அந்த போராட்டம் நாங்க தான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மீடியாவோட அட்டென்ஷன் கிடைக்குது. எங்களை பார்த்து வந்து மற்ற கல்லூரி மாணவர்கள் பண்றாங்க. ஓகேங்களா, இது கல்லூரி வைக்கக்கூடாது, நீங்க ஐகெஃப் பண்ணீங்கன்னா ஐகெஃபோட ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அது ஸ்ரீலங்கன் எம்பசி, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. உங்க காலேஜ் பக்கத்துலயே தான். ஓகேவா, நாங்க ஐகெஃப் போனோடனே அங்க போனோடனே ஐகெஃப் ஆஃபீஸ்க்கு நேர போலீஸ் சைட்ல இருந்து பயங்கர ப்ரெஷர் வருது. ஏன்னா எம்பசி பக்கத்துலயே இருக்கு, கூட்டம் அதிகமாக கூடி எம்பசில ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு கோயம்பேடுக்கு மாத்துறாங்க. இப்போ கோயம்பேடுல வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இன் பிட்வீன் அது வந்து அந்த காலகட்டத்தில் அந்த போராட்டத்தை அரசு நினைச்சது அப்பயே தடுத்துருக்கலாம். சரி, ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும். அவங்க ஆட்சி, ஆமா, அதிமுக ஆட்சி, அவங்க 2011 வந்து ஆட்சிக்கு வராங்க. அது பிறகுதான் நாங்கள் ப்ரோட்டஸ்ட் பண்றோம். சரி, ஜெயலலிதா எப்படின்னா அதை வந்து வளர்த்து விட்டு கல்லூரி மாணவர்களுக்கிடையே வந்து பேசு பொருள் ஆக்குறாங்க. தமிழக மீடியாவும் அதை பேசுது. போராட்டம் ஒரு 4 நாள் போன உடனே என்ன ஆயிடுச்சு, தமிழ்நாடு இருக்கிற எல்லா கல்லூரி மாணவர்களும் போராட்டம் பண்ண இறங்கிட்டாங்க. ஆரம்பிச்சோடனே அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கல்லூரிக்கும் லீவ் விட்டாங்க. இது ப்ரோட்டஸ்ட் வந்து ரொம்ப பெருசானா வேற எங்கேயாவது எதை நோக்கி, வன்முறையை நோக்கி போகும், இல்லைன்னா வந்து திமுகன்ற ஒரு கட்சி எல்லாமே போயிடும். அந்த மாதிரி அரசுக்கும் தெரியுது இதுக்கு மேல இதை விட அன்கண்ட்ரோலபிள் க்ரௌடா மாறிடுச்சு. அவங்க லீவ் விட்டாங்க. எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் லீவு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லீவு அப்படின்னு சொல்லிட்டு லீவ் விட்டோன்னே அந்த காலகட்டத்தில் கூட்டணி இருந்தாங்க காங்கிரஸும் திமுகவும். அப்பதான் அந்த கூட்டணி வந்து முறையா உடையுது. போர் நடந்தப்ப கூட வந்து உடையல, அந்த டைம்ல வந்து உடையுது. அதுக்கு நிறைய காரணம் சொல்லப்பட்டது. உடஞ்ச உடனே அப்பதான் வந்து நிறைய இயக்கங்கள் இருந்துச்சு. நாம் தமிழர் இயக்கமா இருந்துச்சு, கட்சியா இல்ல. அப்போ மே 17. அதே போல அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் ஒரு வேல்முருகன் அண்ணன். ஸோ இவங்களாம் நிறைய பேர் வந்தாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்க. அதே போல எப்படி சொல்றது, நிறைய இயக்கங்கள் வந்து எங்கள் பேரை சொல்லி நாங்க தான் இந்த போராட்டத்தை வந்து கண்டினியூ பண்றோம் அவனு சொல்லிட்டு எங்க பேரை சொல்லி நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுல நிறைய பேர் வந்து எங்களுக்கு கொடுக்க தயாரா இருந்தாங்க, பட் அதை நாங்க வாங்கல. நீங்க நியூட்ரலாவே அதை வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்து நம்ம வந்து ரொம்ப நியூட்ரலா இருந்தோம். எதுக்கு நம்ம காசு வாங்கணும் இன்னொருத்தவங்கள்ட்ட? அதை தாண்டி வந்து இந்த போராட்டம் வந்து இயல்பாக ஆரம்பிச்சது, பெருசாயிடுச்சு, இதை நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்தோம். அப்போ வந்துதான் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஜெயலலிதா அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க, தீர்மானம். இலங்கையில் நடந்த இனப்படுகொலை, இலங்கை அரசு வந்து பொது வாக்கெடுப்பு நடத்தணும், அவங்க மேல போர்க்குற்ற விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு 3 தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. அதை வந்து திமுகவுக்கு பெரிய அடி. உங்களுக்கு 2011 வந்து தோல்வி, 2014 தோல்வி, 2016 தோல்வி, தொடர் தோல்வி. இப்ப 10 தோல்வி பழனிசாமி சொல்றாங்கல்ல, அவங்க வந்து 10 தோல்விக்கு மேல தாண்டி போட்டிருப்பாங்க அந்த 10 வருஷத்துல. ஏன்னா தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே காலி. சரி, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எல்லாமே காலி. 2016 அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. 2016 வரைக்கும் நடந்த எல்லா தேர்தலும் திமுக வந்து படுதோல்வி. அதுக்கு ஈழத்தமிழர்களோட
அந்த 2009 நடந்துச்சுல இந்த இன அழிப்பு படுகொலை, அது ஒரு முக்கிய காரணம். ஆமா, அது ஒரு முக்கிய பங்காற்றியது. ஏங்க நான் அது வரைக்கும் திமுக ஓட்டு போட்டிருந்த ஆளுங்க நானு. 2009க்குள்ள அப்பதான் எனக்குள்ள தமிழ் தேசியம் ஒரு சிந்தனை வருது. திமுக மேல ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் அந்த டைம் தான் ஏற்படுது. அது வந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து மாட்டிருக்கோம்ல திமுக. இல்ல அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் தமிழ் தேசியம் பேசினாங்க. பெருஞ்சித்தனார் பேசினாரு, சிவந்தி ஆதித்யநாத் பேசினாரு, பழ நெடுமாறன் பேசினாரு, எல்லாம் பேசினாங்க. ஆனா அவர்கள் பேசின தமிழ் தேசியம் வந்து 2009 வந்து உறுதி செய்யப்படுகிறது. அப்ப தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் தேசியம் சார்ந்த தமிழ் உணர்வுள்ள ஒருவர் தமிழ்நாட்டை ஆண்டு இருந்தா அங்க நடக்க விட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் சீமான் வந்து அவர் சிவந்தி ஆதித்யநாத் வச்சிருந்தார் நாம் தமிழர் அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி. அந்த கட்சியை வந்து இயக்கமா மாற்றாரு. அந்த இயக்கம் தான் வந்து இப்ப தமிழ் தேசியமா உருப்பெற்று ஒரு அடையாளமா தமிழ்நாட்டுல 10 வருஷமா. அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சவெல்லாம் காணாம போயிட்டாங்க. சீமான் அவர்கள் வந்து சசின் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு ஆள் வந்து அவர் மேல 1000 விமர்சனங்கள் இருக்கு சீமான் அவர்கள் மேல. ஆனா அவர் சஸ்டைன் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா இங்க திராவிட கட்சிகள்லாம் வந்து அப்படிலாம் வாழ விடாது. ஓகேங்களா? இதுதான் வந்து நடந்து அதன் பிறகு வந்து நான் தொடர்ந்து வந்து அரசியல் களங்கள்ல வந்து பயணிச்சேன். கூடங்குளம் அந்த போராட்டத்துக்கு போயிருக்கேன். அங்க செம்மர கடத்தல தமிழர்களை கொண்டாங்கல்ல, கூட்டு போய் கொண்டானுங்க, அதுல பங்கேற்றிருக்கேன். அப்புறம் 3 தமிழர்கள் தூக்கு தண்டனை இருக்கு, பேரழிவாளன், சாந்தன் முருகனவன், அதுல வந்து நான் ரொம்ப களப்பணிகளை ரொம்ப ஈடுபட்டிருக்கேன். நிறைய பேர் போய் சந்திச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஈழ தமிழர்கள் தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள்ல நான் பங்கேற்றிருக்கேன். இந்த வெள்ளைவன் கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஐபிஎல் நடத்தக்கூடாது, காவேரி ஐபிஎல் இல்ல இலங்கை பிளேயர்ஸ் வந்து சென்னையில ஆடக்கூடாது அது செல்வி ஜெயலலிதா வந்து உத்தரவு போட்டாங்க. நாங்க சொன்னோன்னு கோரிக்கை வச்சோம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இலங்கை பிளேயர்ஸ் வந்து விளையாடக்கூடாது, எங்களுக்கு வந்து எங்க உணர்வை வந்து முன்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுக்கப்புறம் காவேரி இஷ்யூ, முல்லை பெரியாறு அணை இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து வந்து எனக்கு தெரிஞ்சு 2017 வரைக்குமே நான் வந்து அரசியல் காலத்துல இருந்தேன். ஆக்சுவலா வந்து அது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கட்சி பக்கமோ இல்ல ஒரு சித்தாந்த பக்கமோ சாய வேண்டியது. கட்சினா இப்ப நான் திமுக பக்கம் போயிட்டு அவருக்கு ஆதரவாக அந்த கட்சிக்கு சார்பாக பேசியிருந்தா என்ன நேரம் வளர்த்து விட்டுருந்தாங்க. பட் இவ்வளவு நியூட்ரல்லே வரீங்க 2017 வரைக்கும். இப்ப வரைக்குமே நியூட்ரல் தான். இல்ல ஏன்னா 2017 என்னன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, போராட்டம் சொன்னீங்க. சோ அது இல்ல நான் அதுலயும் அப்ப வந்து நான் எம்சிசில படிச்சிருந்தேன் 2015 16. அப்ப வந்து நான் எம்சிசில படிக்கிறேன். எம்சிசில படிக்கும் போது நாங்க ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி நாங்க வந்து ஒரு இடத்துல வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. நான் ஆரம்பிச்ச வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து அங்க இருந்தேன். நானும் நைட்ல இருந்து அங்க இருக்கேன். நான் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து எங்க ரிப்போர்ட்டிங்க்கு போயிட்டு முடிஞ்சு அடி வாங்கிட்டு வந்தேன் நானு. ஸோ எம்சிஸ்ல இருந்து என்னோட தோழர்கள்லாம் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள கூப்பிட்டு போறேன். அப்புறம் நடுநிலையான நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கள கூப்பிட்டு போறேன். ஸோ எல்லாரையும் வச்சு லைக் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிச்சு எவ்வளவு பெரிய போராட்டத்தை வந்து மீறி வந்து அரசு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட் பயந்துட்டாங்க, கல்ச்சர் மேல அப்படி கோவப்படுறாங்க. வேர்ல்டு வைடு ஒரு பெரிய போராட்டம். ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போராட்டம் வந்து கைவிடப்படுது. நான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி கலைக்கப்பட்டது. இல்லை எந்த ஒரு போராட்டமே வந்து வெற்றிகரமா விட மாட்டாங்க, முடிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அடுத்தது வந்து இதை வச்சு இன்னொரு போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதன் மூலியமா அதனால அப்படி ஸ்டார்ட் பண்ண விட மாட்டாங்க. அது நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் எனக்கு வந்து சரியா ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது தொடர்பாக போராட்டம் நாங்க பண்ணியிருக்கோம், நிறைய கருத்தரங்கம் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதோ ஒரு மாணவர் அமைப்பு கூட இணைந்துதான் அதெல்லாம் வந்து பண்ண முடிஞ்சது. நாங்கவே தமிழ்நாடு மாணவர் நட்பு எல்லாம் தமிழ் விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இங்க என்ன பிரச்சனைனா நாங்க வந்து மாணவர்களா ஒரு கூட்டமைப்பா வச்சிருவோம், எங்களுக்கு வந்து ஃபண்ட் இருக்காது. அப்போ நம்ம கிட்ட காசு இருக்காது, அப்ப வேலைக்கும் போல. சோ அப்படியே நம்ம ஒரு கட்சி சார்ந்து இருந்தா வச்சுக்க நம்மளுக்கு ஃபன் பண்ணுவாங்க. நம்ம எந்த கட்சியும் சார்ல, எந்த தலைவரையும் சார்ந்து இல்ல. சோ நியூட்ரலா இருந்தது இருக்கிறதால வந்து இந்த மாதிரியான ஒரு நிறைய செட்பேக் இருக்கு நியூட்ரலா இருக்கிறதால. ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்சிசில முடிச்சுட்டு நான் மீடியா செயல் தொடக்கத்தில் வரல, நான் ஹோட்டல் ஃபீல்ட்ல தான் ஒரு 1 year கிட்ட வேலை செஞ்சேன். எங்க என்ன ஹோட்டல் ஃபீல்ட்ல? ஓகே இல்ல ஒரு ஐடி கம்பெனில வந்து இதெல்லாம் இருக்குல்ல. நான் விஸ்காம் படிச்சவர்னு நினைச்சேன். நீங்க விஸ்காம் படிச்சிட்டு இல்ல, நான் எம்சிசில வந்து மாஸ் கம்யூனிகேஷன். ஓகே, அங்க யூஜி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு ஓகே எம்சிசில வந்து மாஸ்காம் முடிச்சேன். அங்க மாஸ்காம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை செஞ்சு நான் ரகரம் வாய்ஸ்ல வந்து ஒரு 6 மாசம் வேலை செஞ்சேன். ரகரம் வாய்ஸ்ல 6 மாசம் வேலை செய்து அந்த 6 மாசத்துல வந்து என்னோட ஒர்க்கை வந்து ஐபிசில இருந்து பார்த்துட்டு ஐபிசில இருந்தே கூட்டாங்க. நான் பொலிட்டிக்கல் கேட்டா ஐபிசில இருந்தேன் ஒரு 3 வருஷம். நான் தொடக்கத்துல நார்மலா ஒரு ப்ரொடியூசர் தான் போனேன். அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற லைக் கேப்பபிள பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு நல்ல கற்றல் ஒரு களமா இருந்துச்சு. இல்ல ஐபிசி வந்து எனக்கு மட்டுமே இல்ல,
நிறைய பேர் உருவாக்கியிருக்கு. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஆஃபீஸை பத்தி. ஆக்சுவலா உங்களை வந்து ரொம்ப லிபரலா விட்டுருவாங்க. ரொம்ப நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். அதை எதை பத்தி வேணா நீ வீடியோ, நீங்க எதை பத்தி வேணா பேட்டி எடுக்கலாம், யாரை வேணா பேட்டி எடுக்கலாம், யாரை ஆதரித்து எடுக்கலாம், எதிர்த்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீடம். ஸோ அதனால அங்கதான் வந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துட்டேன். டெக்னிக்கலாவும் சரி, கான்டென்ட் வைஸும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி. உங்களுக்கு ஒரு முதல் அடையாளம் ஐபிசி வந்து எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது. எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு அடையாளம் கொடுத்துருக்கு. இப்ப இங்க இந்த ஃபீல்ட்ல, யூடியூப் ஃபீல்ட்ல வந்து டெக்னிக்காவும் சரி, கான்டென்ட் வைஸும் சரி, ஆங்கர்ஸும் சரி, வேலை செய்யற நிறைய பேர் வந்து ஐபிசில இருந்து போனவங்க, பயிற்சி பெற்று. அப்புறம் விஜய் சித்து இருக்காருல, விக்கின்னு ஒருத்தர், அவரு விஜய் சித்து ஐபிசில இருந்தாரு. சுதாகர் அவங்களும் ஐபிசில இருந்தாங்க. அவங்க ஐபிசில இருந்தாங்க. அதுக்கப்புறம் பல பேருக்கு ஜங்ஷனா இருந்துக்கு போல இருக்கு ஐபிசி. அப்புறம் வந்து நவீன் ஒருத்தன் இருப்பான், கலாட்டால இருக்கான். நான் இருந்தேன். அப்புறம் விஷன் ஒருத்தர் இருந்தாரு, விஷன் தெரியும், அவர் இருந்தாரு. ராஜ்மோகன் இருந்தாரு. ராஜ்மோகன், ஆமா, அவரும் கொஞ்சம் இந்த உணர்வுள்ளவர் தான். தொடக்கத்துல அவங்கலாம் தொடக்கத்துல ஐபிசியோட தொடக்கத்துல இருக்காங்க. எனக்கு தெரியும் பனிமலரும் வந்து ஃப்ரீலான்ஸா பண்ணாங்க. ஆமா, ராஜ்மோகன் வந்து இப்ப சீமான வந்து ஐபிசிக்காக தான் பேட்டி எடுத்திருந்தாங்க. பனிமலர் பன்னீர்செல்வம் அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரீலான்ஸா வேலை செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேரை வந்து உருவாக்கி இருக்கு. நான் வந்து எடுத்துக்கொண்ட காலம் வந்து ரொம்ப ஒரு 3 வருஷம். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து 3 வருஷம் ஐபிசில பயணிக்கிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அடுத்து ஒரு நல்ல ஆஃபர் வரும், போயிடுவாங்க. ஸோ நான் வந்து ஓகே, ஆஃபர் வர வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஐபிசில வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ஐபிசில இருந்து எங்க போனீங்க நீங்க? ஐபிசில இருந்து ஒரு சங்கர் கிட்ட. எனக்கு இப்போ நம்ம ரொம்ப அதுக்குள்ள போகலனாலும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. அது வந்து அவரே உங்களை வச்சுட்டு உங்க மூஞ்சி முன்னாடி சொன்னதுதான் சரியா. யாரா இருந்தாலும் ஒருத்தவங்க பிரச்சனையில இருக்கிறப்போ அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்க. ஒரு பிரச்சனையில இருக்கப்போ அவங்க கிட்ட போயிட்டு ஜெயிலே வந்து வாங்க சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப கம்மி பீப்புள் தான் வந்து சொல்லுவாங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே வந்து அதை விட்டு ஒதுங்கி போனோம்னு தான் பார்ப்பாங்க. பட் உங்களுக்கு தொடர்ந்து வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவ்வளோ டிட்டர்மைண்டா ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க? இல்ல, ஆக்சுவலா வந்து எனக்கு என்னன்னா, தனியா ஒரு மீடியா கம்பெனியா இருக்கும். சரி, நம்மளால தனியா முடியாது, அவரை வச்சு ஆரம்பிக்கலாம், ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் போனேன். சரி, நான் பெருசா டெக்னிக்கலா தான் சில விஷயங்கள் பண்ணேன். பட் ஃபுல் எஃபர்ட் வந்து அவர் தான் போட்டாரு. எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு அவர். எனக்கு ஐபிசில உங்களை எங்களுக்குலாம் தெரியும், ஏன்னா நாங்க எல்லாம் எல்லா சேனலையும் பார்த்துட்டு இருப்போம். பட் உங்களை வேர்ல்டு வைடு எல்லாருமே வந்து ஒரு முகத்துல தமிழர்கள் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்கன்னா அந்த சேனல் மூலியமா நல்ல ரீச், அது செம ரீச் உங்களுக்கு. ஆனா அதுவும் உங்களுக்கு ஒரு கட்டல் களமா இருந்திருக்கும்ல. ஆக்சுவலா நீங்க வந்து அங்க வேலை செஞ்சுட்டு வேற எங்க வேணா வேலை செய்யலாம். அப்படியா சொல்றீங்க? ஏன்னா நிறைய ஒர்க் லோடு இருக்கும். ஒர்க் லோட தாண்டி வந்து உங்களுக்கு வந்து ஆளுங்க சேர்ந்து மிரட்டல் இருக்கும், வழக்கு போடுவாங்க, கைது இருக்கும். ஸோ இதெல்லாம் எந்த சேனல்ல இருக்கு தமிழ்நாட்டில்? நிச்சயமா. ஓகேவா? இன்னுமே அந்த சேனல்ல வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வேலை செய்யறவங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான ஒரு த்ரெட் இருக்குல்ல, த்ரெட் இருக்கும். இந்த த்ரெட் எல்லாம் தாண்டி நீங்க வேலை செஞ்சிட்டீங்கன்னா வேற எங்க வேணா வேலை செஞ்சிடலாம். ஓகே, அதை தாண்டி வந்து நீங்க வந்து லீகலா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க. அதே போல லைக் உங்களுக்கு வந்து நிறைய சோர்ஸ் கிடைப்பாங்க. புரியுது. எல்லா கட்சியில இருந்தும். அதே போல நிறைய பேருக்கு ரீச் ஆகலாம். அந்த மாதிரி நான் தொடக்க காலத்துல அங்க வேலை செய்யும்போது நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க. ஐபிசிலையும் சரி, அதுக்கப்புறம் அங்க சவுக்கு மீடியாலையும் சரி, நான் வேலை செய்யும்போது யாரெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்களோ கவர்மெண்டால, யாரெல்லாம் வந்து அடித்து நொறுக்கப்படுகிறார்களோ இல்ல ஒடுக்கப்படுகிறார்களோ, இல்ல அந்த ஆளும் வர்க்கத்தால வந்து பாதிக்கப்படுறார்களோ அவங்களாம் போய் நின்னுக்கிறேன், அவங்கள போய் இன்டர்வியூ எடுத்துருங்க. அவங்க பிரச்சனையை வந்து நான் சொல்லிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட். தமிழ் தேசியம் இல்லை, நீங்க நியூட்ரலா இருந்தா சரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து நான் ஐபிசிலையும் பண்ணேன், சவுத் மீடியாலையும் பண்ணேன். ஸோ இனிமேலும் வந்து இப்போ நான் சேனல் வச்சிருக்கேன், அதுலயும் நான் இப்போ வழக்குகள் அப்படிங்கிறது வந்து வந்துச்சு. நிறைய பேருக்கு தெரியாது வழக்கு வாங்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நீங்க சந்திச்சு அந்த பிரச்சனை எல்லாம் எதிர்கொள்ளிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி வேற எங்கேயா போயிடுவாரு அப்படின்னு பார்த்தா திருப்பி மீடியாக்குள்ளே வந்துட்டீங்க. என்ன தைரியம் உங்களுக்கு? இந்த வழக்குலாம் உங்களை வந்து கஷ்டப்படுத்தவே இல்லையா? இல்ல, வழக்கு வாங்கியாச்சு. ஸோ நாம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் எதா இருந்தாலும். ஏன்னா எனக்கு இதை விட்டா வேற எதுவும் தெரியாது. ஏன்னா இத்தனை வயசு ஆயிடுச்சு. ஆன பிறகு அங்க வேலை செஞ்சுட்டேன். வேலை செஞ்ச பிறகு வெளியில வந்து ஆக்சுவலா நான் இன்னொரு கம்பெனிக்கு போற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நிறைய கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா, உங்க மேல கேஸ் இருக்கு, நாங்க வேலைக்கு எடுக்க மாட்டோம். அது ஒரு மைனஸ் இல்ல, அது பெரிய மைனஸ். கேஸ் இன்னும் ஆக்டிவா நடந்துட்டு இருக்கு. ஓகேவா இருக்கு. ஸோ இனிமேல் வந்து அப்ப நான் முடிவு பண்ணேன், ஓகே சரி நாம சேனல் ஆரம்பிச்சிடலாம். அதை தாண்டி நான் வந்து தனியா இந்த சேனல் வந்து எனக்கு வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி தான். அதை தாண்டி வந்து நான் வெளியில வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீலான்ஸா நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எலெக்ஷன் ஒர்க்கும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் சேனல் வந்து என் முகம் வந்து மக்கள் மறந்துடக்கூடாது
அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வளவு சீக்கிரம்லாம் மறக்க மாட்டாங்க. உங்க சேனல் பேர் வந்து நியூஸ் மேட்ரிக்ஸ். நியூஸ் மேட்ரிக்ஸ்ன்ற சேனல் இப்போ ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. உங்களை வந்து ஆக்சுவலா நீங்க இன்டர்வியூ எடுத்து பார்த்திருக்கோம் ப்ரோ. ஆனா உங்களை உட்கார்ந்து இப்படி பேச வைக்கிறது எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு இதை வந்து பார்த்ததே இல்லை. இல்ல நானும் எனக்கு வந்து ரொம்ப பேசணும்னு ஆசை. ஓகேங்களா, நான் பேசும்போதே நிறைய விஷயங்கள் வெளில சொல்ல, சரி ஓகே எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது தொடக்கத்துல இருந்து. சோ அதனால வந்து இப்போ கொஞ்சம் உங்கள்கிட்ட தயங்கி பேசுறேன். மத்தபடி வந்து நான் ரொம்ப பேசினா ரொம்ப நல்லா பேசும். லைக் எனக்கு வந்து உலக அரசியல் பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதே போல தமிழக அரசியல், தமிழக வரலாறு, தமிழக வரலாறு அதை பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு அரசியல் கட்சி இல்ல, சோ அந்த அரசியல் கட்சியோட வரலாறு ஸோ கொஞ்சம் போய் அனலைஸ் பண்றது. மற்ற எலெக்ஷன்ல வந்து எலெக்ஷன் நடக்குதுன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்போ வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, ஏன் அந்த கட்சி வந்து வின் பண்ணாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணும். நைஸ். அப்போ வந்து வருண் டாக்ஸ் சேனல்ல அடிக்கடி வந்து உங்களை பார்க்கலாம். டைம் இருக்குமோ வந்து இந்த நீங்க சொன்ன அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்லாம் வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ப்ரோ, நம்ம கண்டிப்பா பேசலாம். லியோவை பேச வச்சு பார்க்கறது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், மக்களும் வந்து தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் வந்து கேட்டேன். தொடர்ந்து உங்களோட மீடியா பணி தொடர்றதுக்கு வந்து வாழ்த்துக்கள். மிக்க நன்றி நம்மளோட சேனலுக்கு வந்து இந்த நேர்காணல் கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி.